ஸ்கோடா ஆக்டோவியா டீசல் 2007 மாடல். இது ஒரு ஓல்டு வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, காரில் வந்துட்டு இசிஎம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நோ ஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்காண்டி சேஞ்ச் பண்ணதுலேருந்து கார் ஒரு சில டைம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சில டைம் இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் கிராங்க் மட்டும்தான் ஆகுது. ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக நடக்குது, எப்போன்னு கரெக்டாக சொல்ல முடியல. இது ஏசிஎம் சேஞ்ச் பண்ணலேருந்து அந்த கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்காண்டி தான் நம்மகிட்ட கஸ்டமர் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்றதை நம்ம டயக்னோஸ் பண்ணி செக் பண்ணுவோம். இதில் இருக்க ஃபால்ட் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிசிஎம்மில் இருக்க ஃபால்ட் கோட்ஸ்லாம் நான் வந்துட்டு இக்னோர் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பிசிஎம் சம்மந்தம் இல்லை. ஸோ இசிஎம்மில் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் கோடிங் P1612 ஒரு ஃபால்ட் கோட் இருக்குது. ஸோ இந்த ஃபால்ட்டு கோடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த கம்ப்ளைண்ட் சரியாயிடும். ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி ஏதாவது பார்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கணும் இசிஎம். அப்படி இல்லைன்னா ஒழுங்காக இசிஎம் க்ளோன் பண்ணாமல் இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்திருக்கும். இப்போ நம்ம போயிட்டு ரீட் டிடிசி கொடுத்தோம்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபால்ட் கோடு கீழேயே நமக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் ஃபால்ட் ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான ஆன்லைன் கோடிங் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான கோடிங் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் கோடிங் பண்ணும்போது ப்ராப்பரான நெட்வொர்க் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியல் கோட் பேக்கப் ஆர் பாசிபிள் கோட் 01 இது மாதிரி ஏதாவது ஒரு கோட் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் மேட்ச் ஆகிற கோடு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா கோடிங் சக்ஸஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் இனிஷியல் கோட் பேக்கப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு எரேஸ் டிடிசி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபால்ட் கோட்ஸ்லாம் எரேஸ் ஆயிரும். இந்த ஃபால்ட் கோடுக்கும் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதனால் இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம வந்துட்டு லான்ச்சில் வந்துட்டு கோடிங் பண்ணியிருக்கோம், இசிஎம் கோடிங்.